நிசப்த மொழிகள் பாகம் 17 அத்தியாயம் 33. உறவுகளை மன்னிக்கிறது விட்டு கொடுக்கறதுல இத்தனை சந்தோஷம் இருக்கும்னு எனக்கு இவ்வளவு நாளா தெரியல சகு. மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அறையில் புத்தகத்துடன் அமர்ந்திருந்த சகு கணவனின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளில் மிகவும் சந்தோஷப்பட்டார். ஆமாங்க, விட்டு கொடுக்கறவங்க எப்பவும் தாழ்ந்தவங்க இல்ல, மனசால உயர்ந்தவங்க. உங்களை நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்குங்க. உன்னை நான் நிறைய வேதனைப்படுத்திட்டேன் சகு. உன் அண்ணனை பிரிச்சு இப்போ பிள்ளைய பிரிச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். எல்லாம் சரி பண்ணணும். நீங்கள் இப்படி சொல்கிறத கேட்கவே சந்தோஷமா இருக்குங்க. வீண் பிடிவாதமும் வரட்டு கௌரவம் நமக்கு என்ன கொடுக்க போகுது? நம்ம உறவுகளை தண்டிச்சு நமக்கு என்ன கிடைக்க போகுது? மனுஷ வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க. யாருக்கும் எப்போ வேணாலும் எதுவும் நடக்கலாம். இருக்கிற வரைக்கும் கூட உள்ள உறவுகளை நேசிச்சுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து முடிஞ்ச வர மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு சந்தோஷமா போய் சேர்ந்துடணும். சகுந்தலா நெகிழ்ச்சியுடன் சொல்ல அமைதியாய் கேட்டிருந்தார். நான் வளர்ந்த விதமும் எனக்கு கிடைச்ச உதாசீனமும் என்ன மனசெலவுல ரொம்ப இருக்கிடுச்சு என்றவர் மனைவியின் கையை பிடித்து கொண்டு, உண்மையிலேயே மனசுல உள்ள பாரம் எல்லாம் இறங்கினது போல ரொம்ப லேசா இருக்கு சகு. இனி உன் அண்ணன் எங்க இருக்காருன்னு தேடி பிடிச்சு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு உன்னோட சேர்த்து வைக்கணும் என்றார் சந்தோஷத்துடன். ரொம்ப சந்தோஷங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஆதி பிரச்சனையை சரி பண்ணணும். நந்தினி வீட்டுக்கு இழுத்தவர் மேலே சொல்லாமல் அப்படியே நிறுத்த சுந்தரத்தின் முகம் யோசனையை காட்டியது. நீ சொல்றதும் சரிதான். ஆதியை ஒதுக்கி வைக்க காரணமே அந்த பொண்ணு மேல இருந்த காதல் தான். அவனை ஏத்துக்கிட்டா அந்த பொண்ணையும் ஏத்துக்கிட்டதா தானே அர்த்தம். நாளைக்கு நல்ல நாளான்னு பாரு, போய் பேசிட்டு வந்துடலாம் என்றார். இதோ இப்பவே பாக்குறீங்க என்றவர் உற்சாகத்துடன் எழுந்து செல்ல, சகு பார்த்து, சந்தோஷத்துல வயசு கம்மி ஆயிட்டுதான் நினைச்சு ஓடி காலை உடச்சுக்காத என்று சொல்லிவிட்டு பெரிய நகைச்சுவை சொன்னது போல் தானே சிரித்தும் கொண்டார் சுந்தரம். அடுத்த நாளே நல்ல நாளாக அமைய நந்தினியின் வீட்டுக்கு சென்று கல்யாணம் பேச தீர்மானித்தனர். ஆதித்யனிடம் விவரம் சொல்லி நந்தினியின் வீட்டுக்கு தெரிவித்து அவர்கள் விருப்பத்தையும் கேட்டுக்கொள்ள அவர்கள் சந்தோஷமாய் அன்றே வரும்படி கூறினர். உடனே ராஜ்மோகனுக்கு அழைத்த சுந்தரம் அவர்களையும் வரவேண்டும் என்று சொல்ல அவரும் சம்மதித்தார். காலையில் நேரமே கிளம்பியதால் மாலைக்குள் நந்தினியின் வீடு செல்ல முடியும் என்பதால் சுந்தரம், சகுந்தலா, ஆதி மூவரும் செல்வது என்று முடிவு செய்ய குந்தவை சினுங்கினாள். எனக்கும் நந்தினி அணியை பார்க்கணும் போல இருக்குமா. நான் கேரளாவே போனதில்ல, நானும் வரேம்மா ப்ளீஸ் என்று கெஞ்சவும், அவளும் வரட்டுமா என்றான் ஆதித்யன். ஆனா வானதி கூட அதே ஊருதான், அவளையும் நம்மோட கூட்டிக்கலாமா? முடிஞ்சா அவ வீட்டுக்கும் போய் ஒரு சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்கலாம் என்று சொல்ல ஆதியும் அருளும் வானதியை நோக்க அவளை நோக்கி கண்ணடித்தாள் குந்தவை. சரி, அவளையும் கூட்டிக்கோ ஆதி சொல்லவும், டேய் இத்தனை பேர் எப்படி கார்ல போறது என்றார் சுந்தரம். அவர்களை யோசனையுடன் பார்த்த சகுந்தலா, இல்ல வானதிக்கு நாளைக்கு கிளினிக்ல ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னா, அப்படித்தானே வானதி என்றவர் அவளை ஒரு அர்த்த பார்வை பார்க்க புரிந்து கொண்டவள், அதே ஆண்டி, நீங்கள் போயிட்டு வரும், எனக்கு ஒர்க் இருக்கு புன்னகையுடன் சொல்லவும் அருள் பாவமாய் அவளை பார்க்க அவனுக்கு மட்டும் தெரியும் விதத்தில் கண் சிமிட்டி தலையாட்டினாள். அப்போ ஒரு டிராவல் புக் பண்ணிட்டுமா? ராஜாங்கல் குடும்பத்தையும் நம்மளுடைய வர சொல்லிடலாம், ஒரு டூர் போன என்ஜாய்மெண்ட் கிடைக்கும் ஆதித்யன் சொல்ல. ஆமாங்க, இது கூட நல்ல ஐடியாவா இருக்கு. எதுக்கு அவ்வளோ தூரம் டிரைவ் பண்ணி கஷ்டப்படணும்? டிராவல்னா எல்லாரும் போகலாம் என்றார் சகுந்தலா. நாளைக்கு ஆஃபீஸில் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, சின்னவன் அங்கே போகட்டும் சுந்தரம் சொல்ல அருள், ஆமாம்மா நீங்கள் அவங்கள பார்த்து எல்லாம் பேசிட்டு வாங்க என்று அவனும் நழுவினான். வானதி இல்லாமல் அவளது வீட்டுக்கு செல்ல அவனுக்கு மனம் வரவில்லை. அவள் இங்கே தனியாக இருப்பாள் என்ற எண்ணமும் குதூகலத்தை கொடுக்க சந்தர்ப்பத்தை தவறவிட அந்த கல்வன் விரும்பவில்லை. என்னங்க, வேலை ஒரு நாள் தள்ளி போனா ஒன்றும் ஆயிடாது. நாம குடும்பமா வெளியே போய் எத்தனை வருஷம் ஆச்சு, அவனும் வரட்டும் சகுந்தலா சொல்லவும், இல்ல சகு முக்கியமான வேலை, இப்ப நாம போய் பேசிட்டு வந்துடலாம், அப்புறமா கல்யாணத்துக்கு எல்லாரும் போய் ஜமாயிச்சிடுவோம் சுந்தரம் சொல்லவும், தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே மனதிற்குள் பாடிக்கொண்டிருந்தான் அருள். அடுத்த நாள் விடியல் அழகுடன் விடிய 4 மணிக்கே எழுந்து காலை டிஃபனுக்கு மட்டும் இட்லியை ஊற்றி
பெரிய 2 ஹாட் பாக்ஸில் போட்டு 2 சட்னியையும் வானதியின் உதவியுடன் தயார் செய்துவிட்டார் சகுந்தலா. ஒவ்வொருவரும் மனதிற்குள் வெவ்வேறு விதமாக அந்த நீண்ட பயணத்தை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்ததால் சரியாக உறங்கியிருக்கவில்லை. 6 மணிக்கு டிராவலர் வாசலில் வந்து நிற்க அதற்குள் தேவ் குடும்பத்தினரும் அங்கு வந்து விட்டிருந்தனர். முதலில் தான் அவசியமா என யோசித்த தேவ் குந்தவையும் வருகிறாள் என்றதும் சந்தோஷமாய் கிளம்பி வந்தான். அனைவருக்கும் காஃபியை மட்டும் கொடுத்துவிட்டு டிஃபன் சட்னி, தண்ணி கேன், டிஸ்போசபிள் தட்டு, டம்ளர் என்று எல்லாவற்றையும் வண்டியில் எடுத்து வைக்க கொடுக்க, டூர் போகிற மாதிரியே எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களேம்மா? ஆதித்யன் கேட்க, போடா, போகிற வழியில் டிஃபன் சாப்பிட வண்டியை நிறுத்த வேணாம் பாரு, மதியம் லஞ்சு மட்டும் நிறுத்தினா போதும் என்றார் சிரிப்புடன். மருமகளை பார்க்க உன் அம்மாக்கு எவ்வளோ அவசரம்? தேவிகா சொல்லவும் அனைவரும் சிரித்தனர். போங்க அண்ணி, கிண்டல் பண்ணிக்கிட்டு சகுந்தலா சொல்லவும் வெகு நாட்களுக்கு பிறகு காணும் மனைவியின் மலர்ந்த உற்சாக முகத்தை ரசித்துக் கொண்டிருந்தார் சுந்தரம். டேய் படவா, என் தங்கச்சியை சைட் அடிக்கிறியா? ராஜ் கேட்டுக்கொண்டே நண்பனின் விழாவில் இடிக்க, அதில் என்ன தப்பு? என் சகுவை இப்படி சந்தோஷமா பார்த்து எத்தனை நாள் ஆச்சு என்றார் நெகிழ்ந்த குரலில். அனைவரும் புறப்பட்டு வர வானதியின் கையை பிடித்து கொண்ட சகுந்தலா, போயிட்டு வரம்மா, பத்திரமா இருங்க என்றவர். டே அருளு, வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்துடுறான், வானதி தனியா இருப்பா என்று சொல்ல சுந்தரம், அவங்க என்ன சின்ன குழந்தையா, எல்லாம் பார்த்துக்குவாங்க வா என்று முன்னில் சென்று வண்டியில் ஏறினார். அண்ணா, அம்மா உன்னை வானதிய பார்த்துக்க சொன்னாங்கன்னு ரொம்ப பார்த்துக்காத, அப்புறம் தேஞ்சு போயிட போறா குந்தவை சொல்லவும் வானதி நாணத்துடன் குனிந்து கொண்டாள். ஏ வாளு, எங்களை ரொம்ப ஓட்டாம நீ ஒழுங்கா போயிட்டு வா, போலீஸ் மாப்பிள்ள வேற, நீ இன்னும் வரலன்னு வண்டியில் ஏறாம நின்று பார்த்துட்டு இருக்காரு பாரு என்று தங்கையை விரட்டினான் அருள். சரி சரி, தனியா இருக்கோன்னு ஓவரா வாலாட்டாம நல்ல பிள்ளையா இருங்க என்று அவள் சிரித்து கொண்டே சொல்லவும், குந்தவை சீக்கிரம் வா, டைம் ஆகுது என்று வண்டியின் அருகே இருந்து குரல் கொடுத்தார் சகுந்தலா. வந்துட்டேமா என்றவள் டாடா பாய் பாய் என்று விட்டு வண்டியை நோக்கி சென்றாள். வண்டி கிளம்பவும் முன்னில் அமர்ந்திருந்த ஆதி இவர்களை நோக்கி கட்டை விரலை காட்டி கையசைக்க இவர்களும் அனைவருக்கும் கையசைத்து விடை கொடுத்தனர். புன்னகையுடன் உள்ளே நடந்தவள் பின்னில் வந்த அருள். ஏ மானு, நீ அம்மா கிட்ட வரலன்னு சொன்ன, போயிருந்தா உன் வீட்டில் எல்லாரையும் பார்த்துருக்கலாம்ல. அருள் கேட்கவும் புன்னகைத்தாள். ஆன்ட்டி சொன்னா எதுவும் அர்த்தம் இருக்கும், எல்லாம் சம்சாரிச்சு சரி பண்ணிட்டு வரட்டும், பின்ன எப்ப வேணாமெങ്കിലും போலாமே என்றாள் வானதி. அதுவும் சரிதான் மை டியர் வானு என்று அழைத்து கொண்டே அருள் அவள் பின்னில் வர, ஆஃபீஸில் வேலை இருக்குன்னு பறிஞ்சில்ல, பின்ன சீக்கிரம் ரெடியாகு என்று அவள் சொல்லவும் முகம் சுருங்கினான் அருள். கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா பாடிக்கொண்டே அவள் கையை பிடிக்கவும் நாணத்தில் முகம் சிவந்தவள் சினுங்கினாள். எந்த இது, போய் புறப்படான் நோக்கு என்றவளை இழுத்து கைக்குள் வளைத்து கொண்டான். சிவந்திருந்த அவள் முகத்தை ஆவலுடன் நோக்கியவன், கண்டிப்பா போகத்தான் வேணுமா வானு என்று மனதில் உள்ள காதல் முழுவதையும் குரலில் தேக்கி கேட்க மெல்ல நிமிர்ந்தவள் விழிகளிலும் காதல் வழிந்தது. நம்மளை நம்பி அல்ல ஆன்ட்டி தனியா விட்டு போயது, எங்கன்னா ஒக்க செய்யான் பாடிலா. ஏன் என்ன தப்பு? முதல்ல கூட நம்ம காதல் என்னாகுமோன்னு பயம் இருந்துச்சு, இப்பதான் அப்பாவே அண்ணா காதலை ஏத்துக்கிட்டாரே, அப்ப நம்ம காதலுக்கும் பச்சை கொடிதான் என்றான் சந்தோஷத்துடன். அதின்ன இப்ப எந்த வேணும்? கண்களில் 1000 அபிநயத்துடன் ஆவலை மறைத்து கேட்டவளை ஏதேதோ செய்யும் ஆவல் இருந்தாலும் அடக்கி கொண்டவன். பெருசா ஒன்றும் வேண்டாம், இதம்மா ஒரு ஹக், சும்மா ஒரு உம்மா என்றான் ஆவலுடன். அதை கேட்டதும் நாணத்துடன் குனிந்து கொண்டவள் முகசிவப்பு அவனை கிறங்கடிக்க, அவனது கைகள் அவள் இடையை வளைக்க கூச்சத்தில் நெளிந்தவளை தன் நெஞ்சோடு சேர்த்து இறுக்கிக் கொண்டான் அருள். அவன் நெஞ்சத்தில் முகம் பதித்து தன் அடையாளத்தை இதயத்தில் பதிய வைத்து கொண்டிருந்தவள் இதழ் நோக்கி அவன் ஆவலுடன் குனியவும் சட்டென்று அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளி விலகி ஓடினாள் வானதி. அதோகே, கல்யாணத்துன்னு சேஷம் என்றவளை எட்டி பிடிக்கும் ஆவலில் அவனும் துரத்த கைக்கு சிக்காமல் அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டாள். வானு ப்ளீஸ் கதவை ஓப்பன் பண்ண அவன் தட்ட. ஆஃபீஸ் போகான் நோக்கு, இன்னைக்கு கிளினிக் போவான் சமயமாயி அவள் சொல்லவும், ஆசையா வந்தா ஏமாத்திட்டல்ல, என்னோட பேசாத என்றவன் கோபத்துடன் அங்கிருந்து சென்று விட்டான். சிறிது நேரத்தில் அவள் புறப்பட்டு வெளியே வரவும் ஹாலில் அருளை காணவில்லை. எவிட போய் என்றவள் அவனை தேடி மாடிக்கு செல்ல
அவன் கட்டிலில் கண்மூடி படுத்திருந்தான். என்னாச்சு? சுகமில்லை? கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தவள் முகத்தை மூடியிருந்த அவன் கையை தொட தட்டி விட்டான். எழுந்தமர்ந்தவன், எப்போ பார்த்தாலும் நர்ஸ் மாதிரி நடந்துக்கோ. இப்போ வாட்சி எனக்கு லவர் மாதிரி நடந்துக்கிறியா என்றான் முகத்தை தூக்கி வைத்து. ஓஹோ, லவ்வர் ஆயிட்டு நான் எந்த செய்யணும்? கண்களை சிமிட்டி புன்னகையுடன் கேட்டவள் அடுத்த நிமிடம் அவன் மடியில் இருந்தாள். அவனது வலிய இதழ்கள் அவளது மெல்லிய இதழ்களை மென்மையாய் தண்டித்து விடுவித்தது. கண்மூடி கிறக்கமாய் மடியில் அமர்ந்தவளின் காதில், ஐ லவ் யூ வானு. கிசுகிசுப்பாய் அவனது இதழ்கள் உரச கண் திறந்தவளின் மயங்கிய விழிகள் அவள் காதலை சொல்ல விடுவித்தவன். சரி போ என்று சொல்ல, மாட்டேன் என்றவள் அவனது கழுத்தை சுற்றி கைகளை கோர்த்து அணைத்து கொண்டு, நானும் லவ் யூ அருள் என்றாள் அவன் இதயத்தில். அவள் மூக்கை உரசியவன், இப்படியே உட்கார்ந்திருக்க போறியா என்றதும் நாணத்துடன் விலகினாள். சந்தோஷம் மனநிலையிலேயே இருவரும் சாப்பிட்டு கிளம்பினர். டிராவலர் சீரான வேகத்தில் கேரளாவை நோக்கி சென்று கொண்டிருக்க கலகலவென்று பேசிக் கொண்டிருந்தனர். வண்டியில் இனிமையாய் தவழ்ந்து கொண்டிருந்த இசையை யாரும் ரசிக்கும் மனநிலையில் இல்லை. சந்தோஷம் இதம் தரும் இசையையும் மறக்க வைத்திருந்தது. சுந்தரம், ராஜ் ஒரு சீட்டிலும் சகுந்தலா, தேவிகா ஒரு சீட்டிலும் அமர்ந்திருக்க டிரைவர் சீட் அருகே ஆதித்யன் அமர்ந்திருந்தான். அவனுடைய மனமும் நினைவும் நந்தினியை சுற்றி கொண்டிருக்க அவளை காணப்போகும் ஆவலில் தவிப்பை மறைக்க தனியே முன்னில் அமர்ந்து கொண்டான். தேவ் குந்தவை தனித்தனியே ஒவ்வொரு இருக்கையில் அமர்ந்திருக்க தேவிகாதான் மகனிடம் கூறினார், டேய் தேவ், என் மருமக பாவம் தனியா உட்கார்ந்து போர் அடிக்கும், அவளுக்கு கம்பெனி கொடு என்று சொல்ல அதற்கு பின் அவனுக்கு சொல்லவும் வேண்டுமா என்ன? அவள் அருகில் அமர்ந்து சன்னமாய் அவர்களுக்குள் பேசிக்கொண்டு மென்மையாய் ஒருவரை ஒருவர் உரசிக்கொண்டு சின்ன சில்மிஷங்களுடன் இதமாய் நகர்ந்து கொண்டிருந்தது அந்த பயணம். 9 மணிக்கு இட்லியை தட்டில் வைத்து சட்னியுடன் அன்னையர் அனைவருக்கும் கொடுக்க சாப்பிட்டு முடித்தனர். தந்தையர் கல்யாண விஷயம் பிஸ்னஸ் என்று பேசிக்கொண்டிருக்க அன்னையர் நகை, கல்யாண ஜவுளி எடுப்பது பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். தேவ் குந்தவையின் கைகளை தன் கைகளுக்குள் வைத்துக்கொண்டு ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தான். அவன் அருகில் அமர்ந்து பயணிக்கும் சுகமே குந்தவைக்கு பேரானந்தமாயிருக்க சந்தோஷமாய் அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். சின்ன சின்ன சில்மிஷங்களும் ரகசிய கிசுகிசுப்புகளும் அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க மதியம் ஒரு ஹோட்டலில் எளிமையாய் உணவை முடித்துக்கொண்டு நந்தினியின் வீட்டுக்கு பூ, ஸ்வீட், பழங்களை வாங்கிக் கொண்டு கிளம்பினர். உணவு உண்ட மயக்கமும் காற்றின் தாளாட்டுமாய் பெரியவர்கள் மெல்ல கண் சொருக இளையவர்களுக்கு குஷியானது. மாலை 4 மணிக்கு திருச்சூரை நெருங்கியதும் ஆதி, இன்னும் 1 மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம் என்று சொல்லி டிரைவருக்கு ரூட் சொல்லிக் கொடுத்தான். தேவிகாவும் சகுந்தலாவும் கொண்டு வந்திருந்த பெரிய தாம்பாளத்தை எடுத்து அதில் அழகாய் பழம், பூ, இனிப்பை அடுக்கி வைத்தனர். அம்மா, இந்த ஊர் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்கு. நிறைய தென்னை மரம், வீடெல்லாம் பெருசு பெருசா அழகா கட்டியிருக்காங்க. குந்தவை கண்களை விரித்து சந்தோஷமாய் சொல்லவும், ஆமா குந்தவை, இந்த ஊர் மக்கள் கையில காசு இல்லைனாலும் லோன் வாங்கியாச்சும் பெரிய வீடு கட்டிடுவாங்க. அப்புறம் லோன் அடைக்கிறதுக்கு வேண்டி குடும்பத்தை விட்டு வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க என்றான் ஆதித்யன். ஓ, இருந்தாலும் நைஸ் ஹவுசஸ் என்றாள் ஆர்வத்துடன். டேய் மவன, பார்த்து வச்சுக்கடா, என் மருமகளுக்கு பிடிச்சது போல நாமளும் ஊர்ல ஒரு வீட்டை கட்டிடுவோம் என்றார் தேவிகா. ஓ, தாராளமாக கட்டலாமா? கல்கி பில்டர்ஸ் ஓனர் பொண்ணுக்கு சீதனமா ஒரு வீடு கட்டி கொடுக்க மாட்டாரா என்ன? தேவ் சொல்லவும் முறைத்தாள் குந்தவை. அதுக்கு என்ன மாப்பிள்ள, என் பொண்ணையே கொடுக்குறேன், வீடா பெருசு என்றார் சுந்தரம். என் மருமகளுக்கு நான் அரண்மனை போல வீடு கட்டி வச்சிருக்கேன், இந்த துக்கடா வீடு தான் வேணுமாக்கும் என்றார் ராஜ்மோகன். அப்படி சொல்லுங்க மாமா என்று மாமனாருக்கு குடை பிடித்த குந்தவை தேவ் பக்கம் திரும்பி பழிப்பு காட்டினாள். சற்று நேரத்தில் அடுத்த தெருதான் ஆதி டிரைவரிடம் சொல்லவும் இறங்க தயாராகினர். கேரள பாரம்பரியத்தை பறைசாற்றும் பெரிய பழைய வீட்டின் முன்னில் விரிந்து கிடந்த காலி இடத்திற்குள் வண்டி நுழைந்தது. வண்டியில் இருந்து இறங்கியவர்களை வாசலில் காத்து நின்ற நந்தினியின் அன்னையும் மாமா அத்தையும் புன்னகையுடன் வரவேற்றனர். சுகமானோ கேட்ட சகுந்தலாவின் கையை பற்றிய ஷீலா, பரமசுகம், வாங்க என்று உள்ளே அழைத்து செல்ல மற்றவர்களும் தொடர்ந்தனர். உட்காருங்க என்றவர் அன்னியிடம் கண் காட்ட உள்ளே சென்றவர் அழகான கண்ணாடி கப்பில் காஃபியும் கண்ணாடி தட்டில் பலகாரமும் கொண்டு வந்து வைத்தார். தமிழ் புரியுமா? ராஜ் தொடங்க புன்னகைத்த ஷீலா, நல்லாவே புரியும், தமிழே சொல்லுங்க என்றார்.
நந்தினியும் அவ அப்பாவும் இல்லையா? சுந்தரம் கேட்கவும், உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காரு. கொஞ்சம் ப்ரெஷர் கூடிடுச்சு, அதான் டேப்லெட் போட்டு படுத்திருக்காரு. நந்தினி அவரோட தான் இருக்கா, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் என்றார் ஷீலா. அண்ணாக்கு என்ன ஆச்சு? எதுவும் பிரச்சனை இல்லையே? சகுந்தலா அவசரமாய் கேட்க சுந்தரம் மனைவியை நோக்கினார். நல்ல விஷயம் பேச வந்திருக்கோம், அதான் அவருக்கு முடியலன்னு சொல்லவும் கேட்டேன் என்றார் கணவரிடம். அவர் வந்த பிறகு வேணாலும் பேசிக்கலாம், வெயிட் பண்ணுறோம் என்றார் ராஜ்மோகன். இல்லை பரவாயில்ல, ஆதி தம்பி எல்லா விஷயத்தையும் ஃபோனில் சொல்லிச்சு. அதை கேட்டதுலேருந்தே அவருக்கு கொஞ்சம் டென்ஷனா படபடப்பா இருந்தார். ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவார், கவலைப்படாதீங்க என்றவர். ஏடத்தி, நந்துவினை கூட்டிட்டு வரேன் என்றதும் அவர் உள்ளே செல்ல ஆதி அமைதியாய் பார்த்து கொண்டிருந்தான். சற்று நேரத்தில் நந்தினியுடன் வந்தார். செயற்கைக்கால் உதவியுடன் மெல்ல ஒவ்வொரு அடியாய் எடுத்து வைத்து சாய்ந்து சாய்ந்து நடந்து வந்தவளைக் கண்டு சுந்தரத்திற்கே மனம் கலங்கியது. அமர்ந்திருந்த ஆதி அவளைக் கண்டதும் வேகமாய் ஓடி சென்று ஒரு பக்கம் பிடித்து கொள்ள மென்மையாய் அவனிடம் புன்னகைத்தாள். எத்தனை சுறுசுறுப்பாய் ஓடியாடி வேலைக்கு சென்ற பெண் இப்படி முடங்கி போனதன் வழிதான் மகனை தன்னிடம் அப்படி பேச வைத்திருக்கும் என தனக்குள் சமாதானம் சொல்லிக் கொண்டிருந்தார். புன்னகையுடன் அவர்கள் முன்னில் நின்ற நந்தினி கைகூப்பி வணக்கம் என்று பொதுவாய் சொல்ல எழுந்த சகுந்தலா அவள் கைப்பற்றி நல்லா இருக்கியாம்மா என்று கேட்க, இருக்கேன் ஆண்டி, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்று நலம் விசாரிக்க அவளை அணைத்து கொண்டவர் கண் கலங்கினார். நடப்பதை அனைவரும் நெகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருக்க, இப்படி உட்காருமா என்று மருமகளை கைப்பிடித்து அமர வைத்து அருகில் அமர்ந்து கொண்டார். சுந்தரம் என்ன பேசுவதென்று புரியாமல் தவிப்புடன் தலை குனிந்து அமர்ந்திருக்க, எப்படி இருக்கீங்க அங்கிள் என்று அவளது குரலில் நிமிர்ந்தவர் கண்கள் கலங்கி இருந்தன. எல்லோருக்கும் அவரவர் நியாயங்களே பெரிதாகிறது. மற்றவர் நிலையில் இருந்து யோசிக்கும் நியாயங்களே என்றும் நடுநிலையாகிறது. இல்லாவிட்டால் தன் நியாயமே சில நேரம் தன்னை சுடுவதை தவிர்க்க முடிவதில்லை. அத்தியாயம் 34. எதிர்பார்ப்பும் உற்சாகமுமாய் வந்தவர்களை மன நிறைவும் மகிழ்ச்சியுமாய் சுமந்து கொண்டு சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தது டிராவலர். உணர்ந்து கேட்ட மன்னிப்பும் மனம் திறந்து பேசிய பேச்சுக்களும் என்றோ விட்டு போன பழைய சொந்தங்களின் பந்தத்தை மீண்டும் புதுப்பித்திருக்க புதிதாய் முடிவு செய்த உறவுகளும் மனதை வெகுவாய் நிறைத்திருந்தது. 2 மணி நேரத்தில் தனது பட்டு போன குடும்ப வாழ்க்கை மீண்டும் துளிர்த்ததை எண்ணி சகுந்தலாவுக்கு பெரும் ஆனந்தமாய் இருந்தது. என்னதான் கணவன் குழந்தைகள் என்று சந்தோஷமாய் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு பெண்ணிற்கும் உடன்பிறப்பும் பிறந்த வீடும் பெரும் சந்தோஷத்தை கொடுப்பவை. இழந்த உறவுகள் திரும்ப கிடைத்த சந்தோஷம் அவருக்கு. வெளியில் எங்கும் இருள் சூழ்ந்திருந்தாலும் மனதிற்குள் மிகவும் பிரகாசமாய் உணர்ந்தார் சகுந்தலா. என்றும் மனதில் நிசப்தமாய் தான் உரையாடிக் கொண்டிருந்த மௌன பாஷைகளுக்கு இன்று பல விதத்திலும் சந்தோஷமான பதில்கள் கிடைத்திருந்தன. வேண்டாம் என்றதும் விட்டு போவதா சொந்தம்? தூக்கி எறிந்தால் உடைந்து போகும் கண்ணடியா உறவு? அது ஒரு உணர்வு. உறவுகளில் உண்மையும் புரிதலும் இருந்தால் எத்தனை விலகி இருந்தாலும் அது பட்டு போவதில்லை. சின்னதாய் சந்தர்ப்பம் கிடைத்தாலும் மனதிற்குள் நிசப்தமாய் உறங்கிக் கொண்டிருக்கும் அன்பின் விதை சட்டென்று தனக்கான பாஷையை உணர்ந்து வளரத் தொடங்குகிறது. நேரம் இரவு 11 தாண்டி இருக்க சாத்தி இருந்த கண்ணாடி ஜன்னலை தாண்டி குளிர் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தது. தன் அருகில் ஒருவித அமைதியுடன் சீட்டில் சாய்ந்தபடி உறங்கிக் கொண்டிருக்கும் கணவரை அன்போடு நோக்கினார் சகுந்தலா. ராஜ்மோகனும் தேவிகாவும் ஒருவர் தலை மீது மற்றொருவர் தலை சாய்ந்து உறங்கிக் கொண்டிருக்க அவர்களை நோக்கி புன்னகைத்தவர் தேவ் தோளில் சாய்ந்தபடி உறங்கிக் கொண்டிருந்த மகளை கனிவோடு நோக்கினார். ஆதித்யன் மட்டும் உறங்காமல் டிரைவர் அருகே அமர்ந்து மொபைலை நோண்டிக் கொண்டிருந்தான். அநேகமாய் அதற்கு காரணம் நந்தினியாயிருக்கலாம். யோசித்தவரின் இதழில் புன்னகை நெளிந்தது. கடவுளே, என் மனசுல உள்ள குறையெல்லாம் போக்கி நினைச்சது போல எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்ட. கடவுளுக்கு நன்றி கூறிய மனது சற்று நேரத்திற்கு முன் கணவர் கேட்டதை நினைத்து வருந்தியது. சகு, நந்தினி அப்பா தான் உன் அண்ணன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தும் ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்ட? உனக்கு கூட நம்பிக்கையான புருஷனா நான் இல்லையா? தழுதழுக்கும் குரலில் மிகுந்த வருத்தத்துடன் குற்ற உணர்வோடு கணவன் கேட்கவும் அவர் தவிர்த்து போனார். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. உங்க மனசுல காதல் மேல உள்ள வெறுப்பு கொஞ்சம் கூட குறையலன்னு நீங்க நம்ம ஆதிக்கிட்ட காட்டின கோபமே உணர்த்திடுச்சு. அந்த வெறுப்பை போக்காம நந்தினி அப்பா தான் என் அண்ணன்னு சொன்னா உங்க கோபம் இன்னும் அதிகமாகுமேன்னு பயப்பட்டேன், அதான் சொல்லல. அவர் சொல்லவும் அது சரிதானோ என்பது போல் சுந்தரம் அமைதியாய் யோசிக்க சகுந்தலா தொடர்ந்தார்.
நந்தினிக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப நான் அவரை ஹாஸ்பிட்டலில் பார்த்ததும் முதல்ல ஷாக் ஆயிட்டேன். அண்ணிய 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன். அதனால அடையாளம் தெரியல. அவங்களுக்கும் என்ன எங்கேயோ பார்த்தது போல இருந்தாலும் நான்னு தெரியல போல. அன்னைக்கு இருந்ததுக்கு இப்போ உடம்புல ரொம்ப மாற்றம் வந்துருச்சு இல்லையா? ஆனால் அண்ணா ரொம்ப மெலிஞ்சு அடையாளமே மாறி இருந்தாலும் பார்த்ததும் புரிஞ்சிருச்சு. அவருக்கு என்ன பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்கு முன்னாடி அவர் என்ன கண்டுக்கிட்டாரு. சகுமா எப்படி இருக்க? மாப்பிள்ளை இனியும் எங்களை மன்னிக்கலையான்னு அழுது புலம்புனாரு. பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அண்ணனுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம், பிளாக் இருக்கு, சரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ அண்ணி பிறந்த வீடு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கவும் சமாளிச்சிட்டாங்க போல இருக்கு. அதெல்லாம் சொல்லி அழுதாரு. நான் இங்கே நல்ல வசதியா இருக்கும்போது இந்த சொத்துல பங்கு உள்ள அவங்களோட நிலைமை மனசுக்கு உறுத்தலா இருந்துச்சு. அதுக்கு உங்க வரட்டு பிடிவாதம் தானே காரணம்னு கோபம் கூட வந்துச்சு. நிறுத்தி கணவனை பார்த்தார். நான் தப்பு பண்ணிட்டேன் சகு. அவங்களோட நியாயமான உரிமையை கூட கொடுக்காம பறிச்சிட்டு துரோகம் பண்ணியிருக்கேன். என்ன நினைச்சு எனக்கே ரொம்ப வெறுப்பா இருக்கு. அவர் வேதனையுடன் சொல்ல ஆறுதலாய் கையை பற்றி கொண்டார் சகுந்தலா. முடிஞ்சதை நினைச்சு கவலைப்படாதீங்க. இப்ப நீங்க செஞ்சது பெரிய விஷயம். நம்ம 2 பிள்ளைகளை அண்ணனோட 2 பொண்ணுகளுக்கும் கட்டி வச்சிட்டா எல்லாம் அவங்களுக்கும் கிடைச்சிடும். இருந்தாலும் அவருக்கு உரிமையான சொத்தை இத்தனை நாள் நான் வச்சிருந்ததை நினைச்சா வருத்தமா இருக்கு. எத்தனை கம்பீரமா அழகா இருந்த உன் அண்ணன் இப்ப பார்க்கவே எவ்வளவு மெலிஞ்சு பாவமா இருக்காரு. விடுங்க, இனி அவங்க சந்தோஷமா இருக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணி சரி பண்ணுவோம். பண்ணிடலாம் என்றவர். சரி, உன் அண்ணனை பார்த்த பின்னாடியும் இத்தனை வருஷம் எப்படி யாருக்கும் சொல்லாம இருந்த என்றார் யோசனையுடன். காதலிச்சான்னு பிள்ளைய ஒதுக்கி வச்சவங்க கிட்ட என் அண்ணனை பத்தி சொன்னா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தோணுச்சு. காதலிச்சவங்க மேல உள்ள உங்க கண்மூடித்தனமான வெறுப்பு முதல்ல போக்கணும். அப்பதான் அவங்கள ஏத்துக்குவீங்கன்னு மனசுக்குள்ள வச்சிருந்தேன். அண்ணனை யாருக்கிட்டையும் இதை பத்தி சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டேன். நந்தினிக்கு அண்ணனுக்கு வேண்டிய உதவிகளை ஆதியே செஞ்சு கொடுத்துட்டதுனால பொறுமையா காத்திருந்தேன். இப்பதான் நீங்க அவங்கள ஏத்துக்கிற சந்தர்ப்பம் வந்துச்சு. அண்ணனை தேடணும்னு நீங்க சொன்னப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். உங்களுக்கு இது ஒரு இன்ப அதிர்ச்சியா இருக்கும்தான் இங்க வரும்போது கூட சொல்லாம இருந்தேன். அதுவும் சரிதான். நான் பேசிட்டு இருக்கும்போது சிவராமன் வரவும் சட்டுன்னு அடையாளமே தெரியல. என் முன்னாடி வந்து கை கூப்பி நின்று நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள, என்ன அடையாளம் தெரியலான்னு கேட்கவும் தான் கவனிச்சேன். ஷாக் ஆயிட்டேன். அவரோட இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம். இப்போ என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் இத்தனை வருஷம் அவர் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்கள் எல்லாம் என் கையில் வச்சுக்கிட்டு இருந்தேன்னு என்றவரின் கண்கள் கலங்கி இருந்தன. அந்த காட்சி மனதில் நிழலாடியது. இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே உள்ளே ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த நந்தினியின் தந்தை எழுந்து அருகே வர அவரை கண்டதும் சட்டென்று சுந்தரத்திற்கு அடையாளம் தெரியவில்லை. பிறகு அவர் அனைவருக்கும் வணக்கம் சொல்லி, என்ன அடையாளம் தெரியலையா மாப்பிள்ள என்றதும் தான் கவனித்தவர் அதிர்ந்து சட்டென எழுந்து நின்றார். அவர் கைகளை பிடித்துக்கொண்டு மன்னிப்பு கேட்க, விடுங்க மாப்பிள்ள, இனி முடிஞ்ச எதையும் பேச வேண்டாம். என் தங்கை மேலே உயிராக இருந்தேன். அவளை பிரிஞ்சதை தான் என்னால் தாங்கிக்க முடியல. காலம் எல்லாத்துக்கும் மருந்துன்னு சொல்லுவாங்க. எனக்கும் அப்படிதான். என் மகளை உங்கள் மகனுக்கு கல்யாணம் பண்ண மனப்பூர்வமாக சம்மதிக்கிறீங்க தானே என்று ஈரம் படர்ந்த விழிகளுடன் சிவராமன் கேட்கவும் குற்ற உணர்வில் தவித்து போனார் சுந்தரம். சாரி மச்சான், என்னை மன்னிச்சிருங்க. இனி எந்த காதலுக்கும் நான் எதிரி இல்லை. இன்னைக்கே வேணாலும் நந்தினி ஆதிக்கு கல்யாணம் பண்ணி கையோட என் மருமகளை கூட்டிட்டு போயிடுறேன் சுந்தரம் சொல்லவும் அனைவரும் சிரித்தனர். நந்தினிக்கும் ஆதிக்கும் கூட இது இனிய அதிர்ச்சியாய் இருந்தது. அனைவரும் சகுந்தலாவை யோசனையுடன் நோக்க, இப்படி எல்லாமே சுபமா முடியணும் தான் முன்னமே யாருக்கும் சொல்லாம இருந்தேன். எல்லாரும் மன்னிச்சிருங்க என்றவர். அண்ணா, இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா என்று சிவராமனின் கையை பிடித்துக்கொள்ள அவர் ஆதரவாய் கையில் தட்டி கொடுத்தார். சங்கடமான நிமிடங்கள் மெல்ல நகர சூழ்நிலை சிறிது நேரத்தில் அப்படியே சந்தோஷமாய் மாறியது. அனைவரும் கலகலப்புடன் ஒருவரை ஒருவர் விசாரிக்க, மச்சான், உங்க இளைய பொண்ணுங்க என்றார் சுந்தரம். அதை கேட்ட குந்தவை, அப்பா, உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் சொல்லட்டுமா? வானதி தான் நம்ம நந்தினி அண்ணியோட தங்கை என்றதும் திகைத்தார். ஓ, அது எப்படி என்றார் வியப்புடன் ராஜ்மோகன். ஆமா மாமா, இப்பதான் எனக்கும் தெரிஞ்சது. குந்தவை சொல்லவும் மகளை முறைத்த சகுந்தலா வானதியை பற்றி இப்போது சொல்ல வேண்டாம் என்று மகளிடம் சொல்லியும் இப்படி சொன்னதை கேட்ட அதிர்ச்சியில் மகளை நோக்க அவள் சுவற்றில் தொங்கிய குடும்ப போட்டோவை கை நீட்டி காட்டவும் திகைப்புடன் பார்த்தார் சுந்தரம். எனது வானதி உங்க 2வது பொண்ணா? அதிசயமாய் கேட்ட சகுந்தலாவை பார்த்து சிரித்த ஷீலா, ஆமா, வானதி உங்களுக்கு தெரியுமா என்று திகைப்புடன் கேட்க சந்தோஷமாய் தலையாட்டினார். ஆமா அண்ணி, வானதி நம்ம வீட்டில் தான் தங்கியிருக்கா. அட,
அவ சொல்ற ஆன்ட்டி அங்கிள் எல்லாம் நீங்க தானா? எப்பவும் உங்களை பத்தி தான் சொல்லுவா. அவ நம்ம வீட்டு பொண்ணுன்னு தெரியாமலே விதி நம்ம வீட்டில் அவளை சேர்த்திருக்கு என்றார் புன்னகையுடன். வானதி நந்தினி தங்கையா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சகு. இப்படி கூட அதிசயம் நடக்குமா? இங்கே பிறந்து வளர்ந்து வேலைக்காக அங்கே வந்த பொண்ணு டாக்டர் இல்லைன்னு நம்ம வீட்டில் தங்கி என்ன ஒரு அதிசயம் பாரு என்ற சுந்தரம். மச்சான், உங்களுக்கு விருப்பம்னா வானதியை நம்ம அருளுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரமா 2 மருமகளையும் என் பொண்ணுகளை போல பார்த்துக்கிறேன் என்றார். என்ன மாப்பிள்ள, பரிகாரம்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு அவளோட முறை பையனுக்கே கட்டி வைக்கணும்னு உரிமையோட சொல்லுங்க. சிவராமன் சொல்லவும் சந்தோஷத்துடன் அணைத்து கொண்டார். அப்ப நானு? நந்தினியின் அருகே நின்ற குந்தவை சோகமாய் முகத்தை வைத்து கேட்க, நீ எங்க வீட்டு மகாலட்சுமிமா, உன்னை நான் பார்த்துக்குவேன் என்றார் ராஜ்மோகன். அது சரி, எல்லாரும் பொண்ணுங்களை மட்டும் பார்த்துக்கிட்டா பையனா பிறந்த எங்களெல்லாம் யாரை பார்த்தப்பா? நாங்கள் என்ன தக்காளி தொக்கா? தேவ் கேட்கவும், உங்களை பார்த்துக்க தான் எங்க மருமகளுங்க இருக்காங்களே என்றார் தேவிகா. ஆ அம்மா, மகளா மருமகளா தெளிவாக சொல்லுங்க. வேணும்னா மகளா வந்த மருமகள்னு வச்சுக்கோ எனவும் கண் சிமிட்டி பழிப்பு காட்டிய குந்தவையை கண் உருட்டி காட்டி மிரட்டியவன் சிரித்தான். பெரியவர்கள் விட்டு போன குடும்ப விஷயங்களை பேசிக் கொண்டிருக்க இளையவர்கள் சேர்ந்து கொண்டனர். ஹாய், வெல்கம் டு அவர் கல்கி ஃபேமிலி என்று நந்தினியிடம் தேவ் கை நீட்ட புன்னகையுடன் பற்றி குலுக்கினாள். நாங்க எல்லாம் சீனியர் தம்பி, நீங்க தான் புதுவரவு. வெகு நாட்களுக்கு பிறகு பழைய உற்சாகத்துடன் நந்தினி சொல்லவும் ஆதித்யன் காதலுடன் அவளை பார்க்க ஜாடை செய்த தேவ் குந்தவையை அழைத்து கொண்டு நகர்ந்தான். நந்து, இப்போ உனக்கு ஹாப்பியா என்ற ஆதித்யனிடம், ரொம்ப ஹாப்பி ஆதி, ஆனா உன் கெட்டப் தான் எனக்கு பிடிக்கல என்றாள் அவனை காதலுடன் நோக்கி. உனக்கு பிடிச்ச மாதிரியே மாத்திடுவோம் என்றவன் அவளை விழுங்கி விடுவது போல் பார்க்க கூச்சத்துடன் அவன் விழாவில் இடித்தாள் நந்தினி. ஆதி, என்ன இது? எல்லாரும் இருக்கும்போது இப்படி முழுங்கிறது போல பார்க்குற. அவளது சினுங்கள் அவனுக்கு உற்சாகத்தை கொடுக்க. ஏன் பொண்டாட்டியை நான் பார்க்குறேன், இனி யாரும் தடை சொல்ல முடியாதுல்ல. அடுத்த மாதம் கல்யாணம் முடியட்டும். இத்தனை வருஷமா என்னை தவிக்க விட்டதுக்கு அப்புறம் இருக்குடி உனக்கு. அவளது ஈர இதழ்களில் படிந்த அவனது பார்வை சிலிர்ப்புடன் இதயத்தை ஊடுருவியது. ஓஹோ, என்ன பண்ணுவீங்க என்றான் வேண்டுமென்றே. அருகில் யாரும் இல்லை என்பதை கண்ணை சுழற்றி உறுதிப்படுத்தி கொண்டவன். ஒரே அட்டம்ப்டில் உன்னை அம்மா ஆக்கலை, நான் ஆதித்யன் இல்லை என்றான் இல்லாத மீசையை தடவிக்கொண்டு. அவன் சொன்னதை கேட்டு சிவந்து போனவள், ரொம்ப பெரிய வீரந்தான் என்று விட்டு குந்தவை அவளை நோக்கி வரவும் பேச்சை நிறுத்தி கொண்டாள். அவள் ஏதோ கேட்க பேசிக்கொண்டே நகர்ந்தாள். எல்லாம் நல்லபடியாய் முடிய ஷீலாவுடன் மற்ற பெண்களும் சேர்ந்து இரவு உணவுக்கு புட்டு கடலைக்கறி தயார் செய்ய அண்ணன் வீட்டில் சாப்பிட்டுவிட்டு சென்னை கிளம்பியிருந்தனர். சுகமான நினைவுகளும் சில நேரம் உறக்கத்தை கெடுக்கும் என்பது போல் சகுந்தலா உறக்கம் வராமல் காலையில் இருந்து நடந்ததை அசை போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தார். அங்கே வீட்டில் தனித்திருந்த வானதி அருளுக்கும் இருப்பு கொள்ளவில்லை. அருள் விவரம் தெரிந்து கொள்வதற்காய் அன்னையை போனில் அழைக்க, வீட்டுக்கு வந்து எல்லாம் விவரமா பேசிக்கலாம் என்றவர் கிளம்பும்போது மட்டும் அழைத்து சொல்லியிருந்தார். வானதி குந்தவையை அழைக்க சோகமாய் பேசியவள், இப்ப என்னால எதையும் சொல்ல முடியாது வானதி, எதிர்பாராம ஏதேதோ நடந்துருச்சு, வந்து சொல்றேன் என்று வைத்துவிட இருவரும் குழம்பி போயினர். சோஃபாவில் சோகமாய் அமர்ந்திருந்த வானதியின் அருகில் அமர்ந்த அருள் அவள் கையை தன் கைகளுக்குள் எடுத்துக்கொள்ள, மனசின ஒரு விஷமம், அவிட எந்தெங்கிலும் ப்ராப்ளம் ஆயிடுக்குமோ? அப்படியெல்லாம் எதுவும் ஆயிடுக்காது. அப்பா அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் சம்மதிச்சு தானே கிளம்பினாரு. தேவையில்லாமல் ஃபீல் பண்ணாத என்றவன் அவளை சுற்றி கையிட்டு வளைத்து தன் தோளில் சாய்த்து கொள்ள அவளுக்கும் அது ஆறுதலாயிருந்ததோ என்னவோ அவன் கையை கட்டிக்கொண்டு தோளில் வாகாய் சாய்ந்து கொண்டாள். வனு, நான் உன்கிட்ட ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சேன். நந்தினி அண்ணி நல்லா தமிழ் பேசுகிறாங்க, உன் அம்மா அப்பாவும் நல்லா தமிழ் பேசுகிறாங்க, உனக்கு மட்டும் ஏன் தமிழ் தெரியல? அது என்றவள், நான் சின்ன வயசுலேருந்து என் மாமா வீட்டில் தான் வளர்ந்தேன். அப்பாவுக்கு அடிக்கடி உடம்புக்கு முடியாமல் போகும். நான் சின்ன பொண்ணு, என்னை பார்த்துக்க முடியாதுன்னு மாமா வீட்டில் விட்டுட்டாங்க. அவங்க எல்லாரும் மலையாளம் தான். நான் படித்தது மலையாளம். பின்ன பெருசானதும் வீட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் நர்சிங் படிக்க ஹாஸ்டல். എനിക്ക് തമിഴ് മനസ്സിലാവും. പക്ഷേ തിരിച്ച് ബദൽ പറയാൻ അറിയില്ല. ചേച്ചി காலேஜ் ഒക്കെ തമിഴ്நாட்டில் ஹாஸ்டல் தங்கி தான் படித்தது. அதுகொண்டு அவளுக்கு நல்ல தமிழ் தெரியும்.
2 பாஷையும் கலந்து சொல்லி முடித்தாள். ஏன் நான் பேசுகிற மலையாளம் மனசிலாகலையா? அப்படியெல்லாம் இல்லை வானு. மலையாளமோ தமிழோ காதலுக்கு தான் பாஷையே தேவையில்லையே. ஹா, எப்படி? வானதி கேட்கவும் அவள் முகத்தை மெல்ல நிமிர்த்தியவன் கண்களுக்குள் ஊடுருவி பார்க்க நாணத்துடன் அவள் விழிகளை தாழ்த்தி கொண்டாள். இப்படி தான் வானு. ஒருத்தர் மனசார விரும்ப தொடங்கிட்டா நம்ம இதழ்கள் நிஷப்தமாயிடும். மனசு ரெண்டும் காதல் மொழி பேச தொடங்கிடும் என்று சொல்லி அவள் நெற்றியில் முத்தமிட அவன் நெஞ்சில் முகத்தை வைத்து கொண்டவள் புன்னகைத்தாள். ஆளொரு கவியானல்லோ, எனக்கு இத்திர தவசம் அறிஞ்சில்லா. நான் கவிஞனெல்லாம் இல்லை. ஐயடா, பின்ன? நீ பக்கத்தில் இருக்கும்போது இப்படியெல்லாம் தானா வருது. உனக்கு தெரியாதது இன்னும் நிறையா இருக்கு வானு. எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு பின்னாடி பொறுமையாக சொல்லித்தரேன் என்று குறும்புடன் சொல்ல சிவந்தவள் சற்றென்று அவனிடம் இருந்து விலகி எழுந்து கொண்டாள். சி, என்ன சி? கல்யாணமே ஒருத்தர் லவ்னு லவ்றதுக்கு பெரியவங்க பார்த்து கொடுக்குற லைசன்ஸ் தானே. எல்லாமே கற்றுத்தரேன் என்று கண்ணடிக்க அவள் நாணத்துடன் சினுங்கினாள். எங்கடா ஒக்க பறஞ்சா, நான் ரூம்லைக்க போகும். சரி பரையல, இங்கே வந்து உட்காரு. நான் உனக்கு ராமாயணம் மகாபாரதம் சொல்லித்தரேன் என்று இழுக்க, ராமாயணம் மகாபாரதமா எந்தினு என்றால் புரியாமல். அதில் ராமன் சீதையை எப்படி கரெக்ட் பண்ணார், கிருஷ்ணன் எப்படி ருக்மணியை கரெக்ட் பண்ணார்னு நிறைய விஷயம் இருக்கு தெரியுமா என்று சொல்ல, சி, நீ வளர மோசம், போய் உறங்க நோக்கு, குட் நைட் என்றவள் எழுந்து அவள் அறைக்கு ஓடிவிட சிரித்து கொண்டான் அருள்மொழிவர்மன். சே, கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் சொல்லி கொடுக்கலான்னு பார்த்தா ஓடிட்டாளே என நினைத்தவன் சோஃபாவில் அப்படியே படுத்து உறங்கியும் விட்டான். அதிகாலையில் அழைப்பு மணி சத்தம் கேட்டு எழுந்தவன் தன் மீது போர்த்தி இருந்த போர்வையை கண்டதும் வானதி போர்த்தி விட்டிருப்பாள் என புரிய புன்னகையுடன் அவளை தேட அவள் கதவை திறந்து கொண்டிருந்தாள். அந்த நேரத்திலும் குளித்து தலைக்கு சுற்றிய டவலுடன் மங்களகரமாய் நின்றவளைக் கண்டு புன்னகைத்தான். அனைவரும் சோர்வுடன் உள்ளே நுழைய, எல்லாரும் உட்காருங்க, காஃபி ரெடியா இருக்கே, கொண்டு வராம் என்று அடுக்கலைக்கு ஓடினாள். காஃபியுடன் வந்தவள் சகுந்தலாவின் முகத்தை பார்க்க சோகமாயிருந்தார். குந்தவையும் முகத்தை தூக்கி வைத்து கொண்டிருக்க மற்றவர்கள் காஃபி குடித்தனர். அதற்குள் முகம் கழுவி வந்த அருள், என்னம்மா போன விஷயம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதா? அண்ணனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா என்று கேட்க, உன் அண்ணனோட உனக்கும் சேர்த்தே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு என்று அன்னை சொல்ல அதை கேட்டவன் முகம் 1000 வாட்ஸாய் மிளற சந்தோஷத்துடன் வானதியை நோக்கினான். என் அண்ணனோட இளைய பொண்ணுதான் உனக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அருள் என்றதும் இருவரும் அதிர்ச்சியுடன் சகுந்தலாவை நோக்கினர். என்னம்மா சொல்கிறீங்க? உங்கள் அண்ணன் பொண்ணா? அவர் எங்கே பார்த்தீங்க என்றான் நம்ப முடியாமல். ஆமாம் மச்சான், போன இடத்துல எதிர்பாராம உங்கள் மாமாவை சந்திச்சோம். அவரோட இளைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னு தெரியவும் இத்தனை நாள் விட்டு போன சொந்தத்தை புதுப்பிக்கணும்னு அவர் பொண்ணை உனக்கு பேசி முடிச்சிட்டாங்க. சோகமாய் சொல்ல அருள் அதிர்ந்து நோக்க வானதி கண்ணில் பொங்கிய கண்ணீரை யாருக்கும் காட்டாமல் அடுக்கலைக்கு ஓடிவிட்டாள். ஆமாடா அருள், என் 3 பிள்ளைகளுக்கும் ஒரே மேடையில் கல்யாணம் பண்ணி அசத்த போகிறேன் சுந்தரம் சொல்லவும் நொந்து போனவன் அன்னையை பரிதாபமாய் நோக்க அவர் உதட்டை சுளித்து என்ன பண்ணுவேன் என்று கையை விரிக்க நொந்து போனான் அருள். பொங்கி வந்த சிரிப்பை அடக்கி குந்தவை தேவ் முகத்தை பார்க்க அவளை நோக்கி கண்ணடித்தவன் தொடர்ந்தான். மச்சான், உன் மாமா பொண்ணை நீ பார்க்க வேண்டாமா? இதில் இருக்காங்க பாரு என்று ஒரு கவரை நீட்ட அவன் எங்கோ வெறித்தபடி வாங்காமல் நின்றான். அருள், மாப்பிள்ளை ஃபோட்டோ கொடுக்குறாரு, வாங்காமல் என்ன யோசிக்கிற? ஏன், நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியா என்ன என்று தந்தை கேட்க, அது வந்துப்பா நான் என்று மீதியை சொல்லாமல் வார்த்தையை முழுங்கினான். என்னன்னா, போனா போகட்டும்னு உன் அண்ணன் காதலுக்கு சம்மதிச்சா உன் காதலுக்கும் சம்மதிப்பேன்னு தப்பு கணக்கு போடாத. இதுதான் உனக்கு நாங்கள் பார்த்துருக்கிற பொண்ணு, நீ இவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்றவர் தேவ் கையிலிருந்த கவரை வாங்கி மகன் கையில் திணித்து விட்டு நகர இப்படி ஒரு சூழலை எதிர்பார்க்காதவன் அதிர்ந்து நின்றான். அம்மா, என்னம்மா இது? உங்களை நம்பித்தானே நான்? வார்த்தையை முடிக்கும் முன் கண்கள் நிறைய, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், முடியல அருள். நீ என் அண்ணன் மகளைத்தான் கட்டிக்கணும்னு விதி இருந்தா எப்படி மாற்ற முடியும்? அந்த பொண்ணும் ரொம்ப அழகா இருக்கா, நீ ஃபோட்டோவை பாரு, உனக்கே பிடிக்கும். பாருங்க மச்சான், எங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு தேவ் சொல்ல, ஆமாண்ணா பாரு, எனக்கும் சின்ன அண்ணியை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று குந்தவையும் சொல்ல கோபமாய் பார்த்தவன், எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் என்னை ஏமாத்திட்டீங்கல்ல? அவன் கோபமாய் கேட்க அதுவரை அமைதியாயிருந்த ஆதி வாய் திறந்தான். டேய், ரொம்ப அலட்டிக்காம
கவரை திறந்து பொண்ணு யாருன்னா பாரேன். எல்லாம் உன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணுதான் என்று சொல்ல எல்லோரின் முகமும் சட்டென மாற கலகலவென்று சிரித்தனர். சும்மா உன்ன வெறுப்பேத்தணும் பாரு. ஆமாடா அருள், என் அண்ணனோட இளைய பொண்ணு வேறு யாரும் இல்லை, உன் மனசுக்கு பிடிச்ச அதே வானதி தான். சகுந்தலா சிரித்து கொண்டே சொல்ல அவசரமாய் கவரை பிரிக்க வானதியும் நந்தினியும் பெற்றோருடன் குடும்ப போட்டோவில் சிரித்து கொண்டிருந்தனர். அத்தியாயம் 35. மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவன கேதுனா கண்டே பத்னாமி சுபகே துவம ஜீவ சரதசதம். மந்திரத்தை தொடர்ந்து கெட்டி மேளம் முழங்க தங்கள் இணையின் கழுத்தில் மங்கள நாணை அணிவித்தனர் ஆதித்யன், அருள்மொழிவர்மன் மற்றும் தேவ்மோகன். இனி தங்கள் வாழ்வின் சுகதுக்கம் யாவிலும் பங்கேற்று இல்லற வாழ்வை நல்ல முறையில் நடத்த வேண்டும் என்று துணைவியை வாழ்த்தி திருமாங்கல்யத்தை கழுத்தில் அணிவிப்பதே இந்த மந்திரத்தின் பொருளாகும். அடுத்து 3 ஜோடிகளும் மாலை மாற்றிக்கொள்ள பிள்ளைகளின் திருமணத்தை மனநெறிவுடன் கண் கலங்க நோக்கி நின்றனர் பெற்றோரும் சுற்றாரும். சந்தோஷத்துடன் கண்ணை துடைத்து கொண்ட சகுந்தலா தன் அருகில் நின்ற அண்ணனை நோக்க அவர் கண்களிலும் ஆனந்த கண்ணீர். மகளை பற்றிய கனவுகள் இத்தனை காலமும் கேள்விக்குறியாயிருக்க சற்றென்று அவர்களின் வாழ்வு அழகிய ஆச்சரியக்குறியாய் மாறிப்போன சந்தோஷம் அவர் கண்ணில் தெரிந்தது. ஷீலா அடிக்கடி கண்ணை துடைத்து கொள்ள கண்ணீரை துடைக்கக்கூட தோன்றாமல் அப்படியே பார்த்திருந்த அண்ணனின் கையில் ஆதரவாய் சகுந்தலா தட்டி கொடுக்க தங்கையின் கைகளை நன்றியுடன் பற்றி கொண்டார் சிவராமன். மூத்த மகனின் காதலை மனைவிக்காய் சம்மதித்தாலும் நந்தினி அவனது மாமன் மகள், முறை பெண் முறை என்று தெரிந்ததும் சுந்தரத்திற்கு இரட்டிப்பு சந்தோஷம். அவருக்கு அருள் வானதியின் காதலை தெரிவிக்காமல் இருப்பதே அவரது நிமிர்வை குலைக்காமல் இருக்கும் என்பதால் அதை பற்றி யாரும் சொல்ல வேண்டாம் என்று சகுந்தலா கேட்டுக்கொண்டார். மனமும் முகமும் சந்தோஷத்தில் நிறைந்திருக்க மகன் மருமகளை பூரிப்புடன் நோக்கிக் கொண்டிருந்த தேவிகா சகுந்தலாவை நோக்கி சந்தோஷமா என்பது போல் புருவத்தை தூக்க நெஞ்சில் கை வைத்து கண்மூடி ரொம்ப சந்தோஷம் என்று சைகை செய்தார் சகுந்தலா. பரவாயில்லையே, எப்பவோ தொடர்பு விட்டு போன உன் அண்ணனை கண்டுபிடிச்சு அவர் பொண்ணுங்களையே பசங்களுக்கு கட்டி வச்சிட்டியே, நல்ல விஷயம், உறவு விட்டு போகாது பாரு என்று வந்த உறவுகள் சிலர் சொல்ல ஆதியின் கல்யாணம் காதல் கல்யாணம் என்று யாருக்கும் தெரியாமலே போக சுந்தரத்திற்கும் மகிழ்ச்சி. அவரது நண்பர்கள் சிலரும் ஒவ்வொரு தகப்பனுக்கும் பிள்ளைங்களோட எதிர்காலத்தை பற்றி நிறைய கனவுகள் இருக்கும், ஆனால் அதை புரிஞ்சுக்காம தான் விருப்பம்தான் முக்கியம்னு இருக்கிற இக்கால பசங்களுக்கு மத்தியில் உங்கள் பிள்ளைங்களை ரொம்ப கட்டுப்பாடாக வளர்த்துருக்கீங்க மிஸ்டர் சுந்தரம். காதல் கத்திரிக்கான்னு வந்து நிற்காம உங்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நீங்கள் ஏற்பாடு பண்ண பொண்ணு மாப்பிள்ளையவே கட்டிக்கிட்டாங்களே, ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்று சொல்லவும் சுந்தரம் ராஜ்மோகனை நோக்க அதனால தான் நானும் இவனை சம்மதி ஆக்கிட்டேன் என்று அவரும் பாராட்ட சுந்தரம் கூச்சமாய் உணர்ந்தாலும் அமைதியாயிருந்தார். தேவ்க்கு பூனேயில் டியூட்டியில் சேர ஆர்டர் வந்திருக்கவே குந்தவியின் எக்ஸாம் முடிந்து 4வது நாள் கல்யாணம் முடிவு செய்திருந்தனர். இன்னும் ஒரு வாரத்தில் அவர்கள் பூனே கிளம்ப தயாராகிக் கொண்டிருந்தனர். ஆதி மீண்டும் பெங்களூர் கிளையில் அதே கம்பெனியில் தொடர சம்மதித்திருக்க அவனுடன் நந்தினியும் பெங்களூர் கிளம்ப தயாராகியிருந்தாள். அடுத்தடுத்து சடங்குகள், புகைப்படம், விருந்து என்று ஒவ்வொன்றாய் முடிய மணமக்களை வீட்டுக்கு அழைத்து சென்றனர். ஆதியும் அருளும் தங்கள் துணைகளுடன் அவர்கள் வீட்டுக்கும் குந்தவை தேவ் வீட்டுக்கும் கிளம்ப மகளை பிரியும் நேரத்தில் ஒரு தகப்பனாய் கண் கலங்க நின்ற கணவரை கண்டு சகுந்தலாவின் தாயுள்ளம் பூரித்தது. முதலில் வீட்டுக்குள் நுழைந்த ஆதித்யன் நந்தினிக்கும் அடுத்து அருள் வானதிக்கும் ஆலம் சுற்றி உள்ளே அழைத்து சென்றனர். 2 மருமகள்களையும் பூஜை அறையில் விளக்கேற்ற வைக்க காலில் விழுந்து வணங்கியவர்களை சந்தோஷத்துடன் வாழ்த்தினர். சிவராமனும் ஷீலாவும் மகள்களை புகுந்த வீட்டில் விட்டு அன்றே வீட்டுக்கு கிளம்புவதாக சொல்ல சகுந்தலா சம்மதிக்கவில்லை. அண்ணா, இது எங்க வீடு மட்டும் இல்லை, இதுல உன் பங்கு இருக்கு, இனி நீங்க இங்கேதான் இருக்கணும். ஆமாம் மச்சான், எங்களோடவே இருந்துருங்க, எதுக்கு மாப்பிள்ளை வீடுன்னு நினைக்கணும், இப்போ இது உங்க பொண்ணுங்க வீடும் தான் சுந்தரம் சொல்ல அமைதியாய் புன்னகைத்த சிவராமன் மறுப்பாய் தலையாட்டினார். மாப்பிள்ளை, இந்த சொத்தெல்லாம் என்னால் அனுபவிக்க முடியலேன்னு நான் எப்போவுமே வருத்தப்பட்டதில்லை. என்னோட தங்கையை பிரிஞ்ச வருத்தம் தான் இவ்வளோ நாளும் மனசை அரைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ எனக்கு என் தங்கச்சி கிடைச்சிட்டா, எப்போ வேணாலும் அவளோட பேசலாம், நினச்சா வந்து பார்க்கலாம், எனக்கு இந்த சந்தோஷமே போதும் என்றார் மன நிறைவுடன். சகுந்தலா அண்ணனை கண் கலங்க நோக்க சுந்தரத்தின் மனமும் கலங்கியது. இப்படிப்பட்ட உறவை இத்தனை காலம் பிரித்து வைத்தோமே என்ற வருத்தமும் தோன்ற
சிவராமனின் கையை பற்றி கொண்டார். மச்சான், என்னோட வெட்டி வீராப்புல உங்க அன்பை புரிஞ்சுக்காம இத்தனை நாள் பிரிச்சு வச்சிட்டேன். இது உங்க வீடு. உங்க தங்கையோட நீங்களும் இங்கே இருந்துருங்களேன் என்றார் குரல் கமர. அப்பா, உங்க தங்கை கிடைச்சதும் எங்களெல்லாம் மறந்துட்டீங்க பாத்தீங்களா? நந்தினி கேட்கவும் மகளை புன்னகையுடன் நோக்கியவர். என்னம்மா பண்றது? நீங்க எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என் மகளை போல அவளை தான் நடிச்சிருந்தேன். அவளுக்கு பிறகுதான் நீங்க எல்லாம் எனவும் அண்ணா என்று நெகிழ்ச்சியுடன் அவர் தோளில் சாய்ந்து கொண்ட தங்கையை தட்டி கொடுத்தவர். நான் சொல்றது சரிதானடா சகுமா என்றார் ஆனந்த கண்ணீருடன். இந்த பாசமலருங்க தொல்லை தாங்க முடியலையே, நந்து அழுத்து கொள்ள. அவங்க பாசமலர் படம் ஓடிட்டு இருக்கட்டும், நான் உனக்கு காதல் பாடம் கத்துக் கொடுக்குறேன், வா என்றான் ஆதித்யன் கிசுகிசுப்பாய். சற்றென்று முகம் சிவந்தவள் அவனை காதலுடன் நோக்க தன் அருகில் நின்ற வானதியின் விழாவில் இடித்த அருள் அங்க பாரு என்று ஜாடை காட்ட அவர்களை நோக்கிய வானதி நாணத்துடன் தலை குனிந்து கொள்ள, கொஞ்சம் அப்படி வா என்றான் அவள் கணவன் கண்ணிலேயே. மறுப்பாய் கண்ணிலேயே பதில் சொன்ன வானதி சகுந்தலா கவனிக்கவும் தலையை குனிந்து கொண்டாள். அவர்களை புன்னகையுடன் நோக்கியவர். இப்ப எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அண்ணா, நீங்க இங்கேயே இல்லைனாலும் பரவாயில்ல, 2 நாள் இருந்துட்டு கிளம்பலாம், சொல்லுங்க அண்ணி என்று ஷீலாவிடமும் சிபாரிசுக்கு அழைக்க, விருப்பப்பட்டு கேட்குறாங்க, சரின்னு சொல்லுங்க என்றார் அவரும். சரிம்மா, 2 நாள் இருந்து உன் கையால சாப்பிட்டு ஊருக்கு கிளம்புறேன், சரியா என்றார் அவர். அதை கேட்டதும் பெரிதும் மகிழ்ந்தார் சகுந்தலா. மாடியில் அருளுக்காய் புதிதாய் ஒரு அறையை கட்டியிருந்தனர். அங்கே சகோதரிகளை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு சகோதரர்களை ஒரு அறைக்கு ஓய்வெடுக்க அனுப்பி வைத்தார். சகுந்தலாவின் சொந்தங்கள் எல்லாம் உள்ளூரிலேயே இருந்ததால் கல்யாணம் முடிந்து மண்டபத்திலேயே விடை பெற்று சென்றிருக்க வீட்டினர் மட்டுமே இருந்தனர். முன்தினம் ரிசப்ஷன், காலையில் கல்யாணம், சடங்கு என்று பெரியவர்கள் ஓடியாடி ஒவ்வொன்றையும் கவனித்ததில் அவர்களும் சோர்ந்திருந்தனர். எனவே அவர்களையும் குந்தவையின் அறையில் ஓய்வெடுக்க அனுப்பிவிட்டு சுந்தரமும் அறைக்கு செல்லவும் சோஃபாவில் ஓய்வாய் அமர்ந்த சகுந்தலாவின் மனம் நிறைந்திருந்தது. 3 ஜோடிகளுக்கும் ராஜ்மோகன் அவருடைய பீச் வில்லாவில் சாந்தி முகூர்த்தத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார். ஏகாந்தமான சூழ்நிலையும் தனிமையும் அவர்களுக்கு இனிய அனுபவத்தை கொடுக்கும் என்பதால் அங்கே 2 நாட்கள் தங்குவது போல் ஏற்பாடு செய்திருந்தார். சுற்றிலும் அழகான மரம், செடி, கொடிகள், முன்னில் நீச்சல் குளத்துடன் அழகிய சூழலில் இருந்த வில்லா கம்பீரமாய் அவர்களை வரவேற்க, அதை கண்டதுமே தேவ் தவிர மற்றவர்கள் கண்கள் வியப்பில் விரிந்தன. வாவ், வாட் அ பியூட்டிஃபுல் பிளேஸ். ஆதி சொல்ல அதே மலர்ச்சியை கண்களில் தேக்கி கண்கள் மலர பார்த்து நின்றனர் நந்தினியும் வானதியும். வாவ், சூப்பரா இருக்கு தேவ், மாமா சாய்ஸ் எப்பவுமே சூப்பர் தான் என்று குந்தவை பாராட்ட. டார்லிங், ரொம்ப உன் மாமனரை மிச்சிக்காது. அவர்கிட்ட இங்கே நம்ம சாந்தி முகூர்த்தம் கொண்டாட அப்ளிகேஷன் போட்டதே உன் புருஷன்தான். தேவ் புன்னகையுடன் சொல்ல அவனது கையை கோர்த்து கொண்டவள், போலீஸ்காரனா இருந்தாலும் உனக்கும் ரசனை இருக்கு சிரிப்புடன் சொல்ல. இல்லாமல உன்னை செலக்ட் பண்ணோம் என்றவன் பார்வை ஆவலுடன் நோக்க சினுங்கினாள். ஜோடி நம்பர் 1. ஆதித்யனும் நந்தினியும் அவர்களுக்கான அறையில் அமர்ந்திருக்க மிதமான விளக்கு வெளிச்சம் அறையை நிறைத்திருக்க ஆங்காங்கே சரம் சரமாய் தொங்கிய பூ அலங்காரத்தின் மனம் அறையோடு மனதையும் நிறைத்தது. 3 பக்கமும் சுவரும் ஒரு பக்கம் கண்ணாடியால் ஆன தடுப்பு சுவரும் இருக்க அதன் வழியே வானத்து நிலவை கண்களாலும் அருகில் இருந்த பெண் நிலவை கைகளாலும் தழுவிக்கொண்டிருந்தான் ஆதித்யன். நிலவை பார்த்தபடி அமர்ந்திருந்த நந்தினியின் பின்னில் அவளை பின்பக்கமாய் அணைத்து கொண்டு அமர்ந்திருந்தான். நந்து, எத்தனை நேரம்தான் நிலவையே பார்த்துட்டு இருக்க போற? அவனது குரல் செவியை தீண்ட அவனது கை வளைவிற்குள் இருந்தவள் இன்னும் வசதியாய் அவனில் சாய்ந்து கொண்டாள். அவனது கை விரல்களை கோர்த்து முறுக்கி விடுவித்து விளையாடியபடி நிலவின் மேல் கண் பதித்திருந்தாள். ஆதி, அழகான நிலவு, புருஷன் பொண்டாட்டிங்கிற உரிமையோட நாம உன் கை அணைப்புக்குள்ள நான் நடக்கிறதெல்லாம் நிஜந்தானான்னு இப்போவும் என்னால் நம்ப முடியல. சட்டுன்னு எல்லாம் கனவா களைஞ்சிடக்கூடாதேன்னு பயமா இருக்கு. உருக்கமாய் நந்தினி சொல்ல அவள் காதை மெல்ல கடித்தான் ஆதித்யன். ஆ, எதுக்குடா கடிச்ச? வலிக்குது. வலிக்குதா? அப்போ இதெல்லாம் கனவில்லை தானே? அதை சொல்ல இப்படி கடிச்சு வைப்பையா? சொல்லிக்கொண்டே காதை நீவிக்கொண்டவளை கைகளுக்குள் இறுக்கிக் கொண்டவன். உன் வலியெல்லாம் ஒரே நிமிஷத்துல காணாம போக வைக்கட்டுமா என்றான். ஓ, நீ எப்ப மேஜிக் எல்லாம் படிச்ச? எனக்கு தெரியாதே. போடி, ரொம்ப தான் பண்ற.
என்றவன் அவளை சுற்றி இருந்த கைகளை கோபத்துடன் விடுவிக்க, அதுக்கு எதுக்கு கையை எடுக்கிற என்றவள் மீண்டும் அவன் கையை தன்னை சுற்றி போட்டுக்கொண்டு அவன் கன்னத்தில் மூக்கால் உரசி, சரி அது என்ன மேஜிக்னு சொல்லு என்றதும் மீண்டும் பழைய ஃபார்முக்கு திரும்பிய ஆதி அவள் காது மடலில் முத்தமிட்டு முகத்துக்கு நகர கூச்சத்தில் குழைந்து அவன் மீதே சரிந்தாள் அவனது நந்தினி. அவள் கட்டைக்காலை முன்னமே அவிழ்த்து வைத்திருந்தான். அவளது கூச்சங்கள் எல்லாம் அவனில் காணாமல் போக அவளுக்கு தெரியாத பல மேஜிக்களை மென்மையாய் கற்றுக் கொடுக்க தொடங்கினான் அவளவன். அவளும் முடிந்த வரையில் அவனை திருப்திப்படுத்த ஒத்துழைத்தாள். ஜோடி நம்பர் 2. கழுத்தில் புது மஞ்சள் தாலி பளபளக்க, வெக்கமும் கனவும் போட்டி போட நாணத்துடன் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அறையில் காத்திருந்தாள் குந்தவை. அறை எங்கும் நிறைந்திருந்த மல்லிகை மனம் ஒருவித குதூகலத்தை கொடுக்க தன்னவனை எதிர்பார்த்து காத்திருந்தாள். கண்ணாடி சுவற்றின் வழியே வானத்தில் நிலவு காய்ந்து கொண்டிருக்க இவளும் தன் மன்னவனை எதிர்பார்த்து உருகி நின்றாள். சிறிது நேரம் நீந்திவிட்டு வருவதாக சொல்லி சென்றவன் இன்னும் காணவில்லை. நேரம் கரைய அவன் மேல் கடுப்பு கூடியது. இவன் இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான், போய் பார்த்துட்டு வருவோம் நினைத்தவள் கதவை திறக்க வீடே நிசப்தமாயிருந்தது. ஒரு விளக்கு மட்டும் ஒளிர்ந்து கொண்டிருக்க பணியாளர்களும் தனிமை கொடுத்து சற்று தள்ளி இருந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிருந்தனர். சரியான லூசு பாண்டி, அவன் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு என்னெல்லாமோ யோசிக்கிறான். இவன் என்னடானா கல்யாணமான போதுன்னு இப்படி தத்தியா இருக்கானே. மனதிற்குள் முணுமுணுத்தபடி நீச்சல் குளம் இருந்த இடத்தை நோக்கி நடக்க தேவ் மோகன் அந்த நேரத்திலும் நீந்திக் கொண்டிருப்பது தெரிந்தது. இவளை கண்டதும் கை தூக்கி, ஹாய் டார்லிங், வா என்று அழைக்க கடுப்புடன் அருகி சென்றவள், ஆமா நாளைக்கு உனக்கு எதுவும் ஸ்விம்மிங் காம்படிஷன் எதுவும் இருக்கா என்றாள் கடுப்புடன். ஹோய் பேபி, எனக்கு நைட் ஸ்விம்மிங் ரொம்ப பிடிக்கும். ஏன் உனக்கு ஸ்விம்மிங் பிடிக்காதா என்றான். இங்க எதுக்கு வந்தமோ அதை மறந்துட்டு நீ இப்படி பண்ணிட்டு இருந்தேனா எனக்கு இப்ப பைத்தியம் பிடிக்கும் என்றவளை நோக்கி குறும்புடன் புன்னகைத்தவன் கையை நீட்டினான். அதான் அங்க ஸ்டெப்ஸ் இருக்கே, அதுல ஏறி வா அவள் சொல்லவும், நீ கை கொடு என்றான். சரியான இம்சடானி என்றவள் கையை நீட்ட அடுத்த நிமிடம் அவளும் தண்ணீருக்குள் இருந்தாள். இரவு நேரத்தில் ஊசியாய் உடலை துளைக்கும் குளிர்ந்த நீரில் அவள் நடுங்கிக் கொண்டிருக்க அவளை தன் அருகில் இழுத்து அணைத்து கொண்டான் அந்த காதல் மன்னன். அவளது குளிர்ந்த தேகத்தில் அவனது மூச்சுக்காற்றும் விரல்களின் தேடலும் சுகமான சூட்டை கொடுக்க குளிர்ந்த நீரிலும் வெம்மையை தேடி நீந்திக் கொண்டிருந்தனர். சிறிது நேரத்தில் விளையாட்டை முடித்து ஈரம் சொட்ட அவளை தன் கைகளில் ஏந்திக் கொண்ட தேவ்மோகன் தங்களது அறையை நோக்கி நகர அவனது சீண்டலில் குளிர் காய்ந்தவள் மனதில் காதல் தீயுடன் மோகமும் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கியிருக்க சிவந்த முகத்துடன் அவன் மார்பில் முகத்தை புதைத்து கொண்டாள் குந்தவை. காதலின் கரை தேடி இருவரும் நீந்த தொடங்கினர். ஜோடி நம்பர் 3. கையில் கையும் வச்சு கண்ணில் கண்ணும் வச்சு நெஞ்சில் மஞ்சம் கொண்டு சேரும் நன்னேரம். அருள்மொழிவர்மன் அறைக்குள் நுழைய கட்டிலில் அமர்ந்திருந்த வானதி நாணத்துடன் எழுந்து நிற்க அவள் கையை பற்றியவன், சுந்தரி நீயும் சுந்தரன் ஞானும் சேர்ந்திருந்தால் திருவோணம் என பாடிக்கொண்டே சுற்றவும் அவளுக்கு சிரிப்பாய் வந்தது. அத்தா என்னாச்சத்தா, கையை விடுங்க அவள் அழகாய் தமிழில் சொல்லவும் சட்டென்று திகைத்தவன், வானு இப்ப என்ன சொன்ன, மறுபடியும் சொல்லு என்றான் வியப்புடன். அவனை குறுகுறுவென்று நோக்கினாள் வானதி. அத்தான் என்னத்தான், அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடா என்று பாட்டு பாட பேசவும் மறந்து அதிசயமாய் அவளை பார்த்து கொண்டிருந்தான் அருள். வாவ் சூப்பர், இவ்வளோ அழகா தமிழ்ல பாடுற, எப்படி வானு என்றான் அதே மாறாத திகைப்புடன். தி கிரெடிட் கோஸ் டு மை அத்தை அம்மா. அத்தை தான் இந்த பாட்டை எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு நானும் ப்ராக்டிஸ் பண்ணி பாடினேன். சூப்பராக பாடின வானு, அதுவும் நீ சொல்கிற அத்தான் செம, மறுபடியும் சொல்ல என்றான் அவள் கைப்பிடித்து. அத்தா நான் சொன்னது அவ்வளோ நல்லா இருக்கி அவள் வேண்டுமென்றே கேட்கவும், இருடி இன்னைக்கு நான் உன்னை இருக்குல நீ அந்த வார்த்தையை சொல்ல மாட்ட என்று சொல்லியபடி அணைக்க அவளுக்கு நிஜமாலுமே மூச்சு முட்டியது. அச்சோ அத்தா விடு, மூச்சு முட்டுது. அது சரி, எண்ட ஓமனக்குட்டி இதுக்கே மூச்சு முட்டினா எங்கன, இன்னும் என்னெல்லாமோ இருக்கு என்றவன் அவள் கன்னத்தில் இதழ் பதித்து இதழை நெருங்க விலகி ஓடியவளை எட்டி பிடித்து கட்டிலில் சாய்த்தான். கேரளமும் தமிழ்நாடும் இணைந்து அங்கே காதலுடன் ஒரு புது மாநிலத்தை படைக்கத் தொடங்கியது. இருவருக்கும் காதலை சொல்ல அங்கே மொழிக்கு அவசியமின்றி போக நிசப்தமாய் அரங்கேற்றம் நிகழ்ந்தது.
2 நாட்கள் கொஞ்சியும் குழைந்தும் சந்தோஷமாய் காதலித்து கழிய 3 ஜோடிகளும் புது வாழ்க்கைக்கு தயாராய் தங்கள் கூடு திரும்ப தொடங்கினர். அவர்களை விருந்துக்கு வருமாறு அழைத்துவிட்டு சிவராமனும் ஷீலாவும் ஊருக்கு கிளம்பினர். குந்தவை கணவனுடன் புகுந்த வீட்டுக்கு செல்ல தனது அண்ணன் மகள்களின் முகத்தில் தெரிந்த சந்தோஷம் கண்டு சகுந்தலாவின் மனம் நிறைந்தது. அவர்களின் வரவுக்கு பின் வீடே கலகலவென்று நிறைந்திருக்க 1 வாரத்தில் ஆதித்யன் நந்தினியுடன் பெங்களூர் கிளம்பினான். இருவரும் விடைபெற, ஆதி, மாசத்துக்கு ஒரு தடவையாச்சும் வீட்டுக்கு வந்துட்டு போங்கடா. நந்தினிக்கு ஃப்ளைட்டில் வரதான் வசதி, செலவாகுமேனு வராம இருந்துடாதீங்க. சுந்தரம் சொல்லவும் சகுந்தலா கணவனை திகைப்புடன் நோக்க, அவர் வேண்டான்னு சொன்னாலும் என் அத்தை மாமாவை பார்க்க நான் இழுத்துட்டு வந்துடுவேன் மாமா என்றாள் நந்தினி புன்னகையுடன். சரிம்மா, பத்திரமா போயிட்டு வாங்க. ஆதி, என் மருமகளை பார்த்துக்கடா. சகுந்தலா சொல்ல, சரிம்மா, மருமக வந்ததும் என்ன கண்டுக்கல பார்த்தீங்களா? மூத்த மகன் சொல்லவும் அவனை அணைத்து நெற்றியில் முத்தமிட்டவர். என் செல்லம், ஒன்னாலதாண்டா அவளே எங்களுக்கு கிடைச்சா என்றதும் மனைவியிடம் சிரித்தான். அருள், வானதிய அழைச்சிட்டு பெங்களூர் வாங்க என்றதும் அவளை அணைத்து கொண்டாள் வானதி. சேச்சி கவனமாயிரு, வீட்டில் ஹெல்ப்புக்கு யாராச்சும் வச்சுக்கோ. ஆதிச்சேட்டா சேச்சியை நோக்கண்ண என்று சொல்ல தங்கையின் அன்பில் நெகிழ்ந்தாள் நந்தினி. வானதி, நீதான் கொடுத்து வச்சவ, அத்தை மாமாவோட இங்கேயே இருக்கலாம், சந்தோஷமாயிரு, அவங்கள கவனமா பார்த்துக்கோ என்று கூற சகுந்தலா சுந்தரத்தை அர்த்தத்துடன் நோக்கி புன்னகைக்க அவரும் சந்தோஷமாய் தலையாட்ட அவர்கள் கிளம்பினர். அருளும் சுந்தரமும் வழக்கம் போல அலுவலகம் செல்லத் தொடங்க சகுந்தலாவும் வானதியும் எப்போதும் போல வீட்டுக்கதை பேசிவிட்டு வேலைகளை பகிர்ந்து கொண்டனர். இருவரும் அன்று கோவிலுக்கு செல்ல முதலில் சகுந்தலா மயங்கி விழுந்தது வானதிக்கு நினைவு வந்தது. அவள் சகுந்தலாவை நோக்க அவரோ இவளை பார்த்து புன்னகைத்து அவர் என்ன ஓட்டமும் அதுதான் என்றார். வானதி வேலை முடிந்து அவர்கள் அறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்க சகுந்தலாவின் கைகள் வெகு நாட்களுக்கு பிறகு பொன்னியின் செல்வனை ஆவலுடன் எடுத்தது. அதை திறந்தவர் மனம் சொல்லுண்ணா நிறைவில் மகிழ்ந்திருந்தது. நந்தினியை காண பெங்களூர் செல்கையில் அண்ணனை சந்தித்ததையும் அவரிடம் தன்னை சந்தித்ததை யாரிடமும் காட்டிக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லியதையும் அதற்கு பிறகு தனது ஒவ்வொரு காய் நகர்த்தல் மூலம் ஜெயந்தி டாக்டர் இல்லாத சமயத்தில் வானதியை இங்கே கொண்டு வந்தது. கணவரை அவளை வீட்டிற்கு அழைத்து வரும் வகையில் நடந்து கொண்டது. எதிர்பாராமல் குந்தவை அருளை வானதி பேருந்தில் சந்தித்தது. கணவரின் மனம் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் நாளுக்காய் காத்திருந்தது. அவரை கனிய வைத்தது. எல்லாவற்றையும் சந்தோஷமாய் ரிவைன் பண்ணி கொண்டிருந்த சகுந்தலாவின் மனசாட்சி, உன் கணவருக்கு தெரியாம இத்தனை வேலை செஞ்சிருக்கியே, இது அவருக்கு செய்ய துரோகம் இல்லையா என்று கேட்க புன்னகைத்தார். 1000 பொய் சொல்லியாச்சும் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. நான் பொய் சொல்லலை. என் குடும்பத்தை ஒன்று சேர்க்க கொஞ்சம் மறைஞ்சு நின்று விளையாடினேன். காதலிச்ச காரணத்துக்காக என் அண்ணனை பிரிஞ்சு அவங்கள பொருளாதாரத்திலையும் கஷ்டப்பட விட்ட என் புருஷனுக்கு இந்த சின்ன தண்டனை தப்பில்லை என்று மனதை தேற்றிக் கொண்டார். நம் மனதிற்குள் எங்கோ நிசப்தமாய் ஒளிந்து கொண்டிருக்கும் எண்ணங்களுக்கு நாம் நினைக்காமலே சில வடிவங்களை மனது கொடுத்து விடுகிறது. அதுவே விதியின் விருப்பமும் என நினைத்தவர் நிறைந்த மனதுடன் பொன்னியின் செல்வனை வாசிக்க தொடங்கினார். ஆள் மன எண்ணங்கள் ஆழி பேரலையாய் உருவாகும்போது உதடுகள் உச்சரிக்காத வார்த்தைகளும் சில நேரம் உருவம் கொள்கிறது. தனக்கான நியாயத்தின் மொழியை மனது கண்டறிந்து கொள்கிறது. நிசப்தமும் சத்தம் இல்லாமல் சப்திக்க தொடங்குகிறது தனதான பாஷையுடன். சுபம். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி.